ஹாய், வெல்கம் டு ஆர்எம்டி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி வந்து பேமெண்ட் இனிஷியல் டெபாசிட் கட்டுறது, நம்மளோட சாய்ஸஸ் எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, அதை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை தாண்டி சீட் மேட்ரிக்ஸ் காலேஜ் புக்ஸஸ்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் இருக்கும், அது நம்ம டெலிகிராம் குரூப்போடது. அதில் வந்து நம்மளோட வீடியோஸ் இன்ஸ்டன்டேனியஸ் அப்டேட்ஸு, அப்புறம் லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் அங்கே வந்து போயிட்டுருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உடனுக்குடன் இன்ஸ்டன்டேனியஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கூகுளில் வந்து டிஎன்எம்பிஎம்சி டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, we have enabled initial deposit payment for all MCA candidates. Please log in and complete the transaction. After successful payment, choice filling will be enabled automatically. Choice filling for MCA must be completed on or before 2/8/2024 5 p.m. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 31. ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்கு. ஸோ செகண்ட் அன்னைக்கு நீங்க ஈவினிங் 5 o'clock நீங்க வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்தியான ப்ராசஸ் தான், ஒத்துக்கிறேன். அதே இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இதுவரை நம்ம பண்ண ப்ராசஸோட இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது டிசைட் ஆகுது. அதனால வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லாகின்ல கிளிக் பண்ணிக்க போறீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, ஆப்வியஸா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சிருக்கேன், அப்படியே எக்ஸ்ட்ரா தெளிவாக இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களோட அந்த என்ன சொல்றது, அப்ளிகேஷன் நம்பர், கம்யூனிட்டி இமெயில், ஜெனரல் ரேங்க், இனிஷியல் டெபாசிட் கட்டல அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச டீடைல்ஸ் தான். ஸோ இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போதும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேமெண்ட் கேட்வேக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க். நம்ம ஏற்கனவே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்ல, அதே ப்ராசஸ் தான், சிமிலர். ஸோ இங்கே இது வேண்டாம், நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகும், நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதனால இந்தியன் பேங்க் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் கேட்வே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதான் அமௌண்ட் சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. ஸோ நீங்க வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் பே பண்ற மாதிரியும், எஸ்சி, எஸ்டி, ஏசிஏவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் பே பண்ற மாதிரியும் இருக்கும். இதான் அந்த அமௌண்ட். கேட்டகரி பொறுத்து தான் அமௌண்ட் மாறும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியன் பேங்க் கிளிக் பண்ணிட்டு இங்க கூட பே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல இப்போ நான் என்னோட டெலிகிராம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து யூபிஐல இந்தியன் பேங்க்ல தான் பண்ணேன், சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு அவரு. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த யூபிஐ மோட கிளிக் பண்ணுங்க. அதுல ஜிபேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் ஜிபே தான் யூஸ் பண்ணணுன்ற போது ஜிபேல உங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு உங்களோட ஆப்ல போய் நீங்க டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க. உங்க ரசீது வந்துரும், பே பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இங்க இருக்கும். என்ன அப்படின்னா, ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு செட் ஆஃப் இங்கிலீஷ் லைன்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து படிச்சு தான் பார்க்கணும். இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் இந்த 5 to 6 பாயிண்ட்ஸை பாருங்க. நெக்ஸ்ட் 6 to 9 பாயிண்ட்ஸ். பேசிக்கா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நான் இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேனோ அவங்க அதுதான் முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அந்த டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது இந்த 9 பாயிண்ட் இருக்குல்ல, கீழ இருக்கக்கூடிய ஸ்டெப் தான் இந்த செக்ஷன். இதுல உங்களுக்கு காலேஜ் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். காலேஜ் கோடு, டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4 ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க உங்களோட ட்ரீம் காலேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே சிஜி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க இதுல சிஜின்னு டைப் பண்ணலாம். இல்ல 1ன்ற காலேஜ் கோட் அடிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல சென்னைன்னு அடிக்கலாம். கேட்டகரில கவர்மெண்ட்னு அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த வேணாலும் போட்டு ஃபில்டர் பண்ணி உங்களோட காலேஜஸ் வந்து நீங்க வந்து கீழ பார்க்க முடியும். எம்பிஏக்கும் சரி, எம்சிக்கும் சரி நீங்க பார்க்க முடியும். அப்படி பார்க்குற காலேஜஸ் தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜஸா டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ டிக் பண்ணும்போது சாய்ஸ் ஆர்டர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோ டிக் பண்ணீங்களோ 40, 50 வரை எவ்வளோ டிக் பண்ணீங்களோ அவ்வளோ வரை நம்பர் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீஆர்டர் சாய்ஸ்ன்னு ஒரு மை பட்டன் இருக்கு பாருங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு எஸ்எஸ்என் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேணும், நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற போது இந்த அப்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் மேல போயிட்டு சிஜி வந்து கீழே வந்துடும். இல்ல எனக்கு இப்ப எஸ்எஸ்எனே வேணாம்னு தோணுது அப்படின்னா நீங்க எஸ்எஸ்என் வந்து டெலிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து போயிடும். பிஹெச் மேல ஏத்தணும் அப்படின்னா அப், இல்ல பிஹெச் கீழே வரணும்னா டவுன், பிஹெச் எனக்கு வேணாம்னா டெலிட். இந்த மாதிரி நீங்க உங்களோட
நீங்க என்ன சொல்றது? நீங்க ஃபில்டர் போட்டு செலக்ட் பண்ண சாய்ஸ ரீஆர்டர் பண்ண முடியும். ஸோ ரீஆர்டர் பண்ணிட்டு நல்லா திங்க் பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க லாக் மை சாய்ஸஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்க மெயில் ஐடிக்கோ, இல்ல உங்க மொபைலுக்கோ 2த்துக்கும் ஓடிபி வரும். மோஸ்ட்லி மொபைல் நம்பருக்கே நம்மளுக்கு ஓடிபி ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. அந்த வந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி தான். அத வந்து நீங்க என்டர் பண்ணணும். இங்க மெயினான விஷயம் என்னன்னா, நான் அழுத்தி சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவங்களும் சொல்றது அதான். ஒன்ஸ் நீங்க இத பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால ஒரு டபுள், ட்ரிபிள் நெறைய செக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸஸ் வந்து ப்ராப்பரா பண்ணிக்கலாம். நெறைய செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் சேவ் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு அப்டின்ற மாரி வந்திருக்கு. இங்க பாருங்க போட்டிருக்காங்க. சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்ட் கான்ட் மாடிஃபை தெம். அதான் நம்ம சொன்ன விஷயம். இப்போ உங்களால வந்து பார்க்க மட்டும் தான் முடியுமே தவிர, இத எடிட் பண்ண முடியாது. அண்ட் நீங்க இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் வந்து பிடிஎஃபா உங்களுடைய டிவைஸ்ல வந்து டவுன்லோட் ஆயிக்கும். அத வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜருக்கான மெத்தட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஆனா, இப்ப பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது எல்லாமே ஒன் டைம் விஷயம் தான். ஏதாவது தப்பு பண்ட்டாலும் திருப்பி பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன். டைம் எடுத்துக்கோங்க. டைம் நெறைய இருக்கு. டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க. பேமெண்ட்டையும் பொறுமையா பண்ணுங்க. எல்லாம் பொறுமையா பண்ணிட்டு, கேஷுவலா ஃபீல் பண்ண உட்காருங்க. டென்டில் அலாட்மெண்ட் வீடியோல மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. பாய்.